சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வர தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் கந்த சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அனைத்து முருகன் கோவில்களிலும் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்வு, முருகன் திருக்கல்யாண வைபவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்து வரும் நிலையில் பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிபுரீஸ்வர திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் கிழக்கு முகமாக வீற்றிருக்கும் முருகர் திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தினமும் உற்சவர் சுவாமி கோவில் பிரகாரம் வீதி உலா நடைபெற்ற நிலையில் இதில் கோவில் பிரகாரத்தில் வீற்றிருக்கும் மூலவர் முருகப்பெருமான் சிறப்பு பூஜைகள் செய்து பால், தயிர், மஞ்சள், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தூபதீப ஆராதனை, சிறப்பு பூஜை செய்து பல வண்ண பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. உற்சவமூர்த்தி முருகர் பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தில் பட்டாச்சாரியார்கள் யாக குண்டம் அமைத்து காப்பு கட்டுதல், மாலை மாற்றுதல், முருகப்பெருமானுக்கு பட்டாடை பிடித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருமாங்கல்யம் கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் மனமுருக அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வந்திருக்கும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. என்று சொல்லிட
Namo